ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது கேழ்வரகுலேருந்து உருண்டை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேழ்வரகு, மல்லாட்டை இந்த மாதிரி எள்ளெல்லாம் போட்டு ஒரு உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். இது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கேழ்வரகு நல்லா கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு அடை மாதிரி தட்டிட்டு நல்லா இந்த மாதிரி நான் ஆறினோடனே நல்லா புட்டு வச்சுருக்கேன் பொடி பொடியாக. நீங்கள் வேர்க்கடலில் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற விட்டு தோலெலாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுடுங்க. வெல்லம் நீங்கள் சீவி வச்சுக்கோங்க. நான் இடித்து வச்சுருக்கேன் வெல்லத்தை. நீங்கள் சீவிக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்தது எள்ளு நல்லா நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, யூஸ் பண்ணுங்கள். அதனால் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 பொருளையும் நம்ம அரைச்சிடலாம் தனித்தனியாக. பாருங்கள், நான் வேர்க்கடலை நான் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் குறைன்னு. இதை எடுத்துட்டு அடுத்தது இந்த நான் அடையை கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, பொடி பொடியாக, அதையும் நல்லா மிக்சியில் போட்டு இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த உருண்டை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த முதுகு வலிக்கு, இந்த கால் பெயினுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்க முட்டி வலிக்கெலாம் இதை சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க. இந்த வேர்க்கடலை நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்களா, அதில் இந்த இந்த அடையை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாவு எடுத்து போட்டுட்டு இதுங்க கூட நான் இங்கே பாருங்கள் எள்ளு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு கொஞ்சம் ரொம்ப குறைன்னு லைட்டாக குறைன்னு மட்டும் போதும். ரொம்ப அரைக்கவும் வேண்டாம், ரொம்ப முழுசுமாக இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும். குறைன்னு அரைச்சி நான் எடுத்து போட்டிருக்கேன். அடுத்தது வெல்லம் நீங்கள் சீவி போட்டுக்குங்க. நான் இடித்து போட்டதுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. 1 2 3 கட்டி கட்டியாக இருக்குது. கொஞ்சம் டைம் இல்லைன்றதுக்காக நான் அப்படி பண்ணிட்டேன். நீங்கள் சீவி போட்டு இது பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கிராமத்துலலாம் பாருங்களேன், இந்த அந்த உலக்கையில் அதில் போட்டு எல்லாமே போட்டு அதில் இடிப்பாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே சிட்டியில் இங்கே இருக்கிறதுனால நம்ம மிக்சியில் இது பண்ணிட்டு தான் இருக்குது, கையால் பிசைட்டு தான் இருக்குது. அதெல்லாம் இடித்து நம்ம மொத்தமாக அந்த வேர்க்கடலை அடையும் சரி, இது மல்லாட்டையும் சரி, எள்ளும் சரி, வெல்லமும் போட்டு எல்லாத்தையும் 4த்தையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து இடிப்பாங்க. நம்ம தனித்தனியாக மிக்சியில் அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நல்லா இது வெல்லத்தை போட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டும் அவங்கவுங்களுக்கு தெரியுங்களா, எவ்வளோ ஸ்வீட் போட்டால் அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட் போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்வீட் போட்டோம், அதனால் கொஞ்சம் திட்டமாக கம்மியாக போட்டோம். நாங்கள் வெல்லத்தை கொஞ்சம் நான் சீவி போடலை, இடித்து போட்டதுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது வெல்லம். நீங்கள் சீவி போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் நெய், அவங்களுக்கு தேவையானதுக்கு நெய் விட்டுருங்க. நெய் அவ்வளோ நல்லதுக்குங்க. இதில் நெய் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையானதுக்கு அளவுக்கு பக்குவத்துக்கு நீங்கள் நெய் கொஞ்சம் விட்டுக்குங்க. உருண்டை பிடிக்கிற அந்த இதுக்கு நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு உருண்டை பிடிக்கிற வேண்டியதுதான். உருண்டை பிடிக்க அந்த வாட்டை வருதான்னு பாருங்கள். நம்ம கையில் சும்மா உருண்டை பிடிச்சி பாருங்கள். வந்துச்சுன்னா அந்த பக்குவம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு கரெக்டாக அந்த பக்குவம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க வேண்டியதான். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோ நல்லதுங்க இது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது யார் யார் ட்ரை பண்ணியிருக்கீங்க, யார் யார் சாப்பிட்ருக்கீங்க, இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு நான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெரியவங்க வரைக்கும் சின்னவங்க பசங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம், யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. எனக்கு சின்ன வயசில் எங்கள் பாட்டி எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சாப்பிட மாட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இருக்கிற பசங்க லேஸு இதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐட்டம் வீட்டிலேருந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி கொடுங்க. அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. பசங்களுக்கு பேக் பெயின், இந்த மாதிரி மூட்டு வலி, பெரியவங்களுக்கு அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்யூ.